சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தலைவர் 172 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் ஜெயிலர் 2. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தை சிபி சக்கரவர்த்தி எடுக்கிறாரு. மேலும் ரஜினி, கமல் இருவரும் நடிக்க போகிற படத்தையும் நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. அந்த படம் தற்காலிகமாக KH into RK என அழைக்கப்படுகிறது. நம்ம சுருக்கமாக சொன்னோன்னா தலைவர் 174. இதைத் தொடர்ந்து தலைவர் 175 படத்தை யார் கைப்பற்ற போகிறாங்க என்கின்ற வரிசையில் தொடர்ந்து பல இயக்குநர்களிடம் கதை கேட்டுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த வகையில் AR முருகதாஸ் ரஜினியை சந்தித்து ஒரு கதையை நரேட் பண்ணியிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்பே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். AR முருகதாஸ் ரஜினியிடம் சென்று ஒரு கதை சொன்னார்னு. ஆனால் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த பட வேலைகளில் பிஸியானதுனால அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் AR முருகதாஸ் ரஜினியை சந்தித்தாராம். இப்போ ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே சொன்ன ஸ்கிரிப்டை தான் ரெடி பண்ணி மீண்டும் ஃபுல் ஸ்கிரிப்டையும் நரேட் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்துக்கு இது ரொம்ப பிடிச்சதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது AR முருகதாஸ் ஆரம்பத்திலிருந்தே பல கமர்ஷியல் ஹிட்டுகளை கொடுத்தவர், பல ஹீரோக்களை வளர்த்தவர்னு சொல்லலாம். விஜயை வளர்த்து விட்டதில் ஒரு பங்கு AR முருகதாஸுக்கு இருக்குது. ஆனால் சமீப காலமாக அவர் எடுத்த படங்கள் எதுவுமே ஈடுபடலை. கடைசியாக அவர் எடுத்த மதராசி படமாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனுக்கு அந்தளவுக்கு கை கொடுக்கல. ஏற்கனவே ரஜினியை வச்சு தர்பார் அப்படின்ற படத்தை எடுத்தார். ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. AR முருகதாஸ் இந்த படத்தை எடுத்த மாதிரியே இல்லை. ஏன்னா மக்கள் அந்த படத்தை ரசிக்க மறந்துட்டாங்க. காரணம், AR முருகதாஸோட கதைனா ஒரு அழுத்தம் இருக்கும், ஸ்க்ரீன் பிளேயில் விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் இரண்டுமே இல்லை. அதைத் தொடர்ந்து மீண்டும் ரஜினியிடம் சொன்ன ஸ்டோரியில் வித்தியாசத்தை கூட்டியிருக்காராம் AR முருகதாஸ். பழைய மாதிரி துப்பாக்கி கத்தி ஸ்டைலில் இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கதை ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சான். ஆனால் ரஜினி காப் ஸ்டோரி வேண்டாம் என சொல்லிட்டாராம். ஏன்னா தர்பாரில் ரஜினி ரசிகர்கள் தாண்டி இந்த படம் ரீச்சே ஆகலை. ரசிகர்கள் மட்டும்தான் தலைவரை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. மற்றவங்க எல்லாரும் இந்த படத்தை வெறுத்துட்டாங்க. காரணம், இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதைத் தொடர்ந்து ரஜினியே இல்லாமல் போயிடுவார் என சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் ரஜினி நிற்கிற குதிரை இல்லை, ஜெயிக்கிற குதிரை என நிரூபித்தார். இப்போ AR முருகதாஸ் சிம்புவை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னுமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலை. ஒரு வேளை சிம்புவை வச்சு படம் எடுத்தால் கண்டிப்பாக AR முருகதாஸ் 2 வருஷம் எடுத்துப்பார். அதை தொடர்ந்து தான் ரஜினியோட படத்தில் ஜாயின் பண்ணுவார் என நம்பப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.